கோவை மாவட்டத்திற்கு ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வந்ததாக திமுக அரசு சொல்ல முடியுமா என்று அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி சவால் விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மலுமிச்சம்பட்டியில் பாஜக சார்பில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் மாநாட்டில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுக பயந்து போயிருப்பதாக தெரிவித்தார். மாநாட்டில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி V. ஜெயராமன், சே. தாமோதரன், VP கந்தசாமி உட்பட பலர் பங்கேற்று சிறப்பித்தனர். திமுக கண்டிப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வராது. ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, கோவை மாவட்டத்துக்கு எதுவும் செய்யல. கோவை மாவட்டத்தில் பேசும்பொழுது நயினார் நாகேந்திரன் பேசினாங்க, தம்பி வசந்தராஜ் எல்லாம் பேசினாங்க, எல்லாருமே பேசினாங்க. இங்கே நம்முடைய அருமை சோர் அண்ணாமலை இருக்காரு, நல்லா தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இந்த 5 வருடத்தில் இன்னைக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் அவ்வளோதான். 2 மாதத்தில் நமக்கு தேர்தல். ஏதாவது ஒரு திட்டம் இந்த நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு திமுக ஆட்சி வந்த பின்னால் ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க, இங்கே கொண்டு வந்தோம் சொல்லிவிட்டு 5 வருஷம். ஆகவே SIR அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சாலும் அதுக்கு பயம். SIR அலறாங்க திமுக. SIR என்ன, இறந்தவங்க ஓட்டு நீக்கிறதே இல்லை, நீ எடுக்க போறாங்க. அதே போல இங்க இருக்க இல்லாதவங்கள அந்த ஓட்டு எடுக்க போறாங்க. உங்களுக்கு என்ன பயம்? ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதே போல இன்றைக்கு மத்திய அரசு எந்த திட்டமே செய்யலன்னு சொல்லி வாய் கூசாம போய் சொல்றாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாளா திமுக பண்றேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 120 நாளா மத்திய அரசு பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன பொய் சொல்லி போராட்டம் பண்றாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை நிறுத்துறாங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க திமுக. இப்படி எல்லாம் மக்களை எப்படி டிசைனா ஏமாத்தோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி மெட்ரோ ரயில் அறிவிச்சு அப்பவே ஆரம்பிச்சாச்சு. ஆட்சி முடியும் போது பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஃபைல் அனுப்பிட்டு சரியாக கூட அனுப்பல. கோயம்புத்தூர் என்ன பாப்புலேஷன் கூட அவங்களுக்கு தெரியாம அனுப்பியிருக்காங்க. அது எப்படி வரும்? அதுக்கப்புறம் வரும். ஆகவே உடனே பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இல்லை புறக்கணிச்சாங்க. திமுக இதே இடத்துல மேடை போட்டு சொல்லு, நாங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்கள் கூட்டணி மேடையில் இங்கே நாங்கள் பேசுகிறோம், நீங்கள் ஒரே ஒரு திட்டத்தை சொல்லு, நான் கொண்டு வந்து சொல்லி போட்டு எங்கே வேணாலும் மேடை போட்டு நீ சொல்லு, ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 5 வருஷத்தில் எதுவுமே செய்யல. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று சிறப்பித்தார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட மாணவரணி மாவட்ட செயலாளர் ஜேம்ஸ் ராஜா இல்ல திருமண விழா பொள்ளாச்சி இந்திரா நகர் பகுதியில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மேலும் முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், கழக அமைப்பு செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தாமோதரன், கந்தசாமி, KR ஜெயராம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். நன்னிலம் தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குடி ஊராட்சி, குளக்குடி பகுதிகளைச் சேர்ந்த திமுக மற்றும் தாவேகா உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு முன்னாள் அமைச்சர் R. காமராஜ் கழக துண்டினை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். திருப்பூரில் SIR திருத்தத்துக்கு பிறகும் வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள், முகவரி மாறியவர்கள் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக அதிமுக சார்பில் ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள், முகவரி மாற்றம் செய்தவர்கள், இரட்டை பதிவு உள்ளிட்டவர்கள் மீண்டும் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர்களை நீக்க வேண்டும் எனவும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி V. ஜெயராமன் மனு அளித்துள்ளார். அவருடன் சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் NS நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.
மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செம்பனார் கோவில் வடக்கு ஒன்றிய பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமை வகித்து 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் MS பிரேம்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.